இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. ஒரு பெரிய மாளிகை அநேக நாட்களுக்கு பிறகு சுத்தம் செய்யப்பட்டது. அதுவரையில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த உபயோகமற்ற பொருட்கள் எல்லாம் கீழே இறக்கப்பட்டு பழைய பொருள் கடைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்த வேலையாட்கள் எல்லோரும் மும்முரமாக சுத்தம் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களுள் ஜேன் என்ற பெண்ணும் ஒருத்தி. ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்த அவள் எந்த வேலை என்றாலும் அதை கவனத்துடன் நேர்த்தியாய் செய்து முடிப்பாள். அன்றும் அப்படியே எல்லோருடனும் சேர்ந்து தூசி தட்டி குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி ஒரு புறமாக போட்டுக் கொண்டிருந்தார். அதிலே கருப்பு கரை படிந்த ஆனால் சற்று கனமான ஒரு பாத்திரம் ஒன்றை எடுத்து வைத்தாள். அதை தினமும் தண்ணீரில் ஊற வைத்து சோப்பு போட்டு கழுவி வந்தாள். கரைகள் கொஞ்சமாக போக துவங்கியது. இவ்வாறாக 6 மாதங்கள் சோர்வின்றி கழுவினாள். ஒரு நாள் முழுவதுமாக கரைகள் எல்லாம் போய் வெண்மையாக அந்த பாத்திரம் மின்னியது. அது ஒரு விலையேற பெற்ற வெள்ளி பாத்திரம். அதை எஜமானியிடம் காட்டிய போது குப்பைக்கு போக இருந்த பாத்திரத்தை மின்னும் பாத்திரமாய் மாற்றிவிட்டாயே என்று ஜேனை மெச்சிக்கொண்டாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட நம் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரையோ அல்லது நமது பிள்ளைகளையோ குறித்து இவ்வாறு எண்ணலாம். இவனை திருத்தவே முடியாது, இவனது பாவ வாழ்க்கையிலிருந்து கெட்ட சுபாவங்களிலிருந்து மீட்டிட ஒருவராலும் முடியாது, இவன் மனம் மாற வாய்ப்பே இல்லை என்று முற்றிலும் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்வு மாற வேண்டும் என்று தேவனை விடாமல் பற்றி கொண்டு மன்றாடுவோம். அவர்களை பாவி என்று ஒதுக்கி தள்ளிவிடாமல் அனுதினமும் நல்ல காரியங்களையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் அவரிடம் பேசுவோம். கர்த்தர் உன்னை குறித்து அருமையான திட்டம் வைத்துள்ளார். அதை உன்னை கொண்டுதான் நிறைவேற்றுவார். நீ தேவனுக்கு வேண்டும் என விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் அவர்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட யாருக்கும் நான் பிரயோஜனமில்லை என்று உங்களை குறித்தே எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் யாரையும் எந்த பிரயோஜனமும் இல்லாதவராக படைக்கவே இல்லை. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகாததென்று தள்ளப்பட்டவர்களே பிற்காலத்தில் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்ததும் உண்டு. யாரையும் புறம்பே தள்ளாத கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தெரிந்து கொண்டவர்களை யாரும் தாழ்த்த முடியாது. அவர் உயர்த்துகிறவர்களை யாராலும் தாழ்த்தவும் முடியாது. நாம் ஆகாது என்று தள்ளினவர்களையே தேவன் குடும்பத்தில் மூலைக்கல்லாய் மாற்றுவார். குப்பையிலும் தாழ்விலும் இருப்பவர்களை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துபவர் நம் தேவன். அவரையே நம்புவோம். அவர் நம் சூழ்நிலைகளை மாற்றி காரியத்தை வாய்க்கச் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எதற்கு பிரயோஜனமற்று காணப்படுகிறாளே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே பெற்றோருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பிடித்து கொடுக்க தாவே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கலாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் தேவனில் உருவாக்கி உயர்ந்த ஸ்தானங்களிலே அப்பா நீர் அமர பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.